சித்த மருத்துவத்துல எல்லா வகையான நோய்களுக்குமே சித்தர்கள் அருமருந்து, உணவு முறை எல்லாமே சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல இந்த வீடியோல நம்ம பார்க்க போற ஒரு விஷயம் என்னன்னா, நிறைய பேருக்கு ஹார்ட் ஒர்க் பண்ற ஆண்களுக்கும் சரி, பெண்களுக்கும் சரி வரக்கூடிய ஒரு பிரச்சனை. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு வீடியோ, ஸோ நம்ம கிளினிக்ல ட்ரீட்மெண்ட்க்கு வந்திருக்கக்கூடிய ஒரு நண்பரோட வீடியோ தான் இப்போ நீங்க பார்க்க போறீங்க. ஸோ இந்த கண்டிஷன்ல பார்த்தீங்கன்னா இவருக்கு பாருங்க, ஸோ காலில் ஏன் இந்த மாதிரி அல்சர் ஏற்பட்டிருக்கு. ஸோ அல்சர் ஏற்படுறதுக்கான காரணம் ரொம்ப நாளாக ரொம்ப வருஷமாக நின்றுக்கிட்டே வாதம், விரை வீக்கம் இது எல்லாமே ஏற்பட ஆரம்பிச்சிருதுங்க. ஸோ அப்போ வெயின்ஸு நம்மளுடைய கால்களில் இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா ஆண்களை பொறுத்த வரைக்கும் ஸோ விதைப்பைக்கு மேலேயும் வெரிகோசில் ப்ராப்ளம் வந்துடுது. சாதாரண வெரிகோஸ் வெயின் தானே அப்படின்னு நீங்கள் விட்டுறீங்க, ஏன்னா வலியே தெரியாது. ஸோ ஸ்டார்டிங்கில் இந்த வெரிகோஸ் வெயினை பொறுத்த வரைக்கும் வலியே நமக்கு தெரியாதுங்க. அதுதான் நம்ம வலிச்சா தானே அடுத்தது அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுப்போம். ஸோ வலியே இல்லைன்னும் போது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுருவோம். வணக்கம், நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். இந்த பதிவில் ஒரு முக்கியமான ஒரு கண்டிஷனை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஏன்னா நிறைய பதிவில் நான் சொல்லியிருக்கேன், நீங்கள் இன்னைக்கு செய்யக்கூடிய சின்ன விஷயம் தானே அப்படின்ற ஒரு அலட்சியம் கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் நமக்கு ஒரு பெரிய விளைவுகளை, உயிருக்கு ஆபத்தான விஷயங்களை ஏற்படுத்துது அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சித்த மருத்துவத்தில் எல்லா வகையான நோய்களுக்குமே சித்தர்கள் அருமருந்து, உணவு முறை எல்லாமே சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ஒரு விஷயம் என்னென்னா, நிறைய பேருக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுற ஆண்களுக்கும் சரி, பெண்களுக்கும் சரி வரக்கூடிய ஒரு பிரச்சனை தான். வேறு வழியே இல்லைங்க, நான் இந்த மாதிரி ஒர்க் பண்ணாதான் எனக்கு என்னோடய லைஃப்பை நான் இப்படி தாங்க இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதுவே நாளடைவில் நமக்கு பல பிரச்சனைகளை ஏற்படுத்துது. ஸோ இப்போது ரொம்ப நேரம் நின்றுக்கிட்டே இருக்கீங்க. என்னோடய ஜாப் நேச்சரே இது தாங்க. அதுவும் பெண்கள் காலையில் எழுந்திரிச்சு கிச்சனில் நிற்க ஆரம்பிக்கிறோம், திரும்ப ஜாபுக்கு போகிறோம், அங்கேயும் நிற்கிறோம். அப்போ ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 15-16 மணி நேரம் கூட நிற்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ இப்போது உங்களுக்கு ஒரு வீடியோ, ஸோ நம்ம கிளினிக்கில் ட்ரீட்மெண்ட்க்கு வந்திருக்கக்கூடிய ஒரு நண்பரோட வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா இவருக்கு பாருங்கள், ஸோ காலில் ஏன் இந்த மாதிரி அல்சர் ஏற்பட்டிருக்கு. ஸோ அல்சர் ஏற்படுறதுக்கான காரணம் ரொம்ப நாளாக ரொம்ப வருஷமாக நின்றுக்கிட்டே ஒர்க் பண்ணுறது. ஸோ கிட்டத்தட்ட 25 வருடங்களாக நின்றுக்கிட்டே வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இது கூட சுகரை உடலில் அதாவது பிளட் சுகர் லெவல் அதிகமானதுனால வந்த பிரச்சனை, அதாவது வெரிகோஸ் அல்சர் அப்படின்னு சொல்கிறது. இந்த காலில் இருக்கக்கூடிய இந்த புண் பார்த்திங்கன்னா வெரிகோஸ் அல்சர். ஸோ நம்மக்கிட்ட ட்ரீட்மெண்ட் வரும்போது இந்த புண்ணு பார்த்திங்கன்னா, அந்த அல்சர் பார்த்திங்கன்னா எப்படி வெளிர்ந்த வெண்மை நிறத்தில் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த டயபெட்டிக் அல்சர் அப்படின்னு சொல்கிறது இந்த கண்டிஷனில் தாங்க இருக்கும். கால்லையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெயின், காலில் இருக்கக்கூடிய அந்த வெயின்ஸு எப்படி பல்ஜ் ஆகி உங்களுக்கு தெரியுதுன்னு பாருங்கள். அப்படியே முண்டாக தெரியுது. தொடை பகுதியிலலாம் நல்லா பல்ஜாக இருக்குது. கிட்டத்தட்ட நம்மளுடைய இந்த இண்டெக்ஸ் ஃபிங்கர் அளவுக்கு அந்த பல்ஜ் இருந்துச்சு. அவ்வளோ கஷ்டமாக போச்சு. என்ன சார் இவ்வளோ வருஷமாக இது என்ன கவனிக்கலையா? எல்லாரும் என்னங்க சொல்லுவாங்க, ரெஸ்ட் எடுங்க, உட்காருங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நான் உட்காந்துட்டா நான் ஜாபுக்கு போய் தான் ஆகணும், வேறு ஆப்ஷனே இல்லையேம்மா அப்படின்னு என்னை பார்த்து கேட்டார். ஸோ ரொம்ப கஷ்டமான ஒரு இதுவாக போச்சு. ஆனால் நல்ல ஸ்பெஷல் மெடிசன்லாம் கொடுத்துருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணக்கூடிய தவறு, அதுவும் பெண்கள் முக்கியமாக நீங்கள் செய்யக்கூடிய தவறு என்னென்னா, ஸ்பைடர் வெயின்ஸ் அப்படின்றது ஒரு இண்டிகேஷன் ஸ்டார்டிங்கில் வர ஆரம்பிக்கும். சின்ன சின்னதாக அது சின்ன நரம்புகள் மாதிரி வெளியில் அப்படியே தெரிய ஆரம்பிக்கும். தொடை பகுதியில், மூட்டு பகுதியில், காஃப் மசில்ஸில், சரிங்களா, கெண்டைக்கால் தசைகள்லாம் சின்ன சின்னதாக அப்படியே உங்களுக்கு ஸ்பைடர் வெயின்ஸ் தெரிய ஆரம்பித்து அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் மாதிரி நமக்கு இந்த வெயின்ஸ் நல்லா பல்ஜாக ஆரம்பிக்கும். ஸோ இந்த வெயின்ஸ் பல்ஜ் ஆகுதுன்னா அந்த டைமில் கொஞ்சம் நீங்கள் கண்டிப்பாக கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. அதுவும் உங்களுக்கு சுகர் வந்துச்சுன்னா இந்த மாதிரி இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற மாதிரி அல்சர் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதற்கு நம்ம என்ன பண்ணலாம், உடனடியாக உங்கள் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையோட அளவை குறைக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப நேரம் நிற்கிறீங்களா, டைட்டாக பேண்ட் யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக பேண்ட் யூஸ் பண்ணணும். நின்றுக்கிட்டே ஒர்க் பார்க்குறீங்களா, 1 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி 10 நிமிடங்கள் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து சில பயிற்சிகளை செய்யுங்க. ஸோ பயிற்சிகள் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப முக்கியம். ஸோ அந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணும்போது நம்ம பாடியில் இருக்கக்கூடிய பிளட்
ஸோ லோயர் லிம்ஸில் இருந்து பிளட் டீஆக்சினேட்டட் பிளட், அந்த கெட்ட ரத்தம் வெயின்ஸில் வரக்கூடியது எல்லாமே கெட்ட ரத்தம் தான். மேல் நோக்கி வர்றதுக்கு அது ஏதுவாக இருக்கும். அந்த வேல்ஸ் எல்லாமே ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்கும். சம்மணம் போட்டு உட்காருங்கள், தரையில் உட்காருங்க, சேரில் உட்காராதீங்க. தரையில் உட்காரும்போது நல்லா சம்மணம் போட்டு உட்காரணும். காலை மடித்து வச்சு உட்காருங்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ வஜ்ராசனம் அந்த ஆசனாவில் உட்கார்ற மாதிரி நம்மளுடைய கால்களை நல்லா மடக்கி வச்சுட்டு அது மேலே நீங்கள் உட்காரும்போது அந்த காஃப் மசில்ஸில் நல்ல ஒரு அழுத்தம் ஏற்பட்டு வெரிகோஸ் வெயினுக்கு பெரிய ரிலீஃபாக இருக்கும். இரவு நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஆயில் அப்ளிகேஷன் கொடுத்துட்டே வாங்க. ஸோ நிற்கிறோம், வேறு ஆப்ஷன் கிடையாது அப்படின்னு சொன்னால் கால் பாதத்தில் இருந்து அந்த காஃப் மசில்ஸ் தொடைப்பகுதி வரைக்கும் மேல் நோக்கி நம்ம வந்து ஜென்டலாக மசாஜ் பண்ணிவிட்டு வெந்நீர் ஒட்டடம் கொடுங்க. அந்த மாதிரி கொடுத்துட்டு வரும்போது கால்களில் இருக்கக்கூடிய வெயின்ஸ் வந்து ரொம்ப பல்ஜ் ஆகாமல் இருக்கும். இதில் இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா, நிறைய பேருக்கு கால்களில் இந்த வெரிகோஸ் வெயின் இருந்துச்சுன்னா ஹைட்ரோசில் மாதிரியான பிரச்சனைகளும் ஏற்படுது. வெரிகோசில் பிரச்சனையும் ஆண்களுக்கு ஏற்படுது. ஸோ விரைவாதம், விரை வீக்கம் இது எல்லாமே ஏற்பட ஆரம்பிச்சிருதுங்க. ஸோ அப்போ வெயின்ஸு நம்மளுடைய கால்களில் இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா ஆண்களை பொறுத்த வரைக்கும் ஸோ விதைப்பைக்கு மேலேயும் வெரிகோசில் ப்ராப்ளம் வந்துடுது. ஸோ இதை நம்ம சரி செய்கிறதுக்கு கண்டிப்பாக பிளட் பியூரிஃபையர் எடுக்கணும். ஸோ இரவு நேரத்தில் நீங்கள் தூங்கும்போது கால்களை கொஞ்சம் உயர்த்தி வச்சுக்கோங்க. நார்மலாக உட்காரும் போதும் சம்மணம் போட்டு உட்கார்றத ஒரு வழக்கமாக வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு சில எக்ஸசைஸ் நம்ம பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ உட்கார்ந்து எந்திரிக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய நம்மளுடைய பிரெயின் பவர் யோகா அப்படின்னு சொல்கிற தோப்புக்காரணம் தினந்தோறும் ஒரு 10-20 முறை ஸோ சிம்பிளாக உட்கார்ந்து எந்திரிச்சுக்கோங்க. கால்களில் டைட்டாக பேண்ட் போடுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதில் நான் பிளட் பியூரிஃபையர் அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னேன். ஸோ அதற்கு ஸ்பெஷலாக நம்மக்கிட்ட இருக்கிறது அந்த நண்பருக்கும் நம்ம கொடுத்தது பார்த்திங்கன்னா மரமஞ்சள் குடிநீர். ஸோ சித்தா மெடிக்கல் ஷாப்லேயே இது கிடைக்கும். இதை வாங்கி கூட நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மரமஞ்சள் குடிநீர் இதை எடுக்கிறதுனால என்ன பெனிஃபிட்னா நல்ல பிளட்டில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் குறையும், ரத்த ஓட்டம் சீராகும். அதே மாதிரி சுகர் லெவல் உங்களுக்கு நல்லாவே குறைய ஆரம்பிக்குங்க. ஸோ இந்த அல்சர் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஸோ சுகர் லெவல் நல்லா குறையிறதுக்கு அந்த அல்சர் இருக்குது பார்த்திங்களா, அது அப்படியே ட்ரை ஆகிட்டே வரும். ஸோ இதுக்கு எக்ஸ்டர்னலாக பார்த்திங்கன்னா மத்தன் தைலம், சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய மத்தன் தைலம் எக்ஸ்டர்னலாக நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டே வரலாம். ஸோ சாதாரண வெரிகோஸ் வெயின் தானே அப்படின்னு நீங்கள் விட்டுறீங்க, ஏன்னா வலியே தெரியாது. ஸோ ஸ்டார்டிங்கில் இந்த வெரிகோஸ் வெயினை பொறுத்த வரைக்கும் வலியே நமக்கு தெரியாதுங்க. அதுதான் நம்ம வலிச்சா தானே அடுத்தது அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுப்போம். ஸோ வலியே இல்லைன்னும் போது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுருவோம். ஸோ அந்த மாதிரி இருக்காதீங்க. அதுவும் உங்களுக்கு சுகர் இருக்குன்னா ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ வெரிகோஸ் வெயின் ப்ராப்ளம் சாதாரணமாக விட்டுருவேன்னா இந்த மாதிரி நிறைய பேர் நம்மக்கிட்ட சிகிச்சை எடுத்துகிட்டு இருக்காங்க. கால் வீக்கமாகிட்டு வெரிகோஸ் அல்சர் வந்துடுது, அதுவே டீப் வெயின் த்ராம்போசிஸாக மாறுது. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் நம்மக்கிட்ட சிகிச்சை எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ கொஞ்சம் கவனமாக இருங்க. ஸ்டார்டிங்கில் இந்த ஸ்பைடர் வெயின்ஸ் மாதிரி லைட்டாக இருக்கும்போதே அதற்கான சிகிச்சைகள் எடுத்துக்கோங்க. இந்த வெரிகோஸ் வெயின் நாளடைவில் ஆபத்தாக மாறுவதை நம்ம தடுக்கலாம். ஸோ இது தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி.